ஏஎஃப்டி மில்லை அரசால் நடத்த முடியவில்லை என்றால் எங்களிடம் கொடுத்தால் நடத்த தயாராக உள்ளதாக லாட்டரி அதிபர் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் கல்யாணசுந்தரம் மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேர் ஏற்பாட்டில் சில வாரங்களுக்கு முன் காமராஜர் நகர் தொகுதியில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பல ஆண்டிற்கு முன்பு மூடப்பட்ட ஏஎஃப்டி மில் தொழிலாளர்களின் இழப்பீடு நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஏஎஃப்டி மில் நுழைவு வாயில் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மையப்பகுதியில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் உள்ள மில்லை பூட்டி வைத்திருப்பது மிகப்பெரிய துரோகம். நான் பரம்பரை பணக்காரன் இல்லை. எனது தந்தை 10 வயது முதல் தெரு தெருவாக லாட்டரி சீட்டு விற்று இந்த நிலைக்கு வந்துள்ளார். இன்று இந்திய அரசுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 5000 கோடி ஜிஎஸ்டி கட்டி வருகிறோம். பல தொழிலதிபர்கள் தொழில் செய்ய பணம் வைத்துக் கொண்டு இடமின்றி அலைந்து வருகின்றனர். இதுபோன்ற நிலையில் நகரின் மையப்பகுதியில் எவ்வளவு பெரிய இடம் இருந்தும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய துரோகம். இது தண்டிக்கப்பட வேண்டும். மில்லை உங்களால் நடத்த முடியவில்லை எனில் எங்களிடம் கொடுங்கள். நானே ஒரு திட்டம் தயாரித்து நாளையே அதற்கான நிதி கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுப்பதுடன் அரசின் வருவாய் உயர்த்தி கொடுக்கிறேன். வாய்ப்பு இருந்தும் வீண் செல்வது நல்லதல்ல. அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் பேசினார்.